ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு ஸ்டைலில் நம்ம ஈஸியாக எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் 2 நாள் கூட வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக சுண்ட வத்த குழம்பு சூப்பராக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தயம், இதோடவே சுண்ட வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த வத்தல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுண்ட வத்தலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தனியாக வறுத்து கூட ஃபைனலாக கூட ஆட் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரியே வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரே பாட்டில் செஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் உரித்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து இதுக்கு அதிகம் சேர்க்க வேண்டாம். கூடவே உப்பும் சேர்த்து இதை நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி வந்து நம்ம தக்காளி சேர்த்தது வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு மேஷ் ஆகிடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், தனியா பொடி. இது கூடவே வீட்டில் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, குழம்பு பொடி, அது ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பழைய புளியாக இருந்தால் உங்களுக்கு கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வத்த குழம்பு. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொதித்து வர்றப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் அந்த ஆயிலாம் நல்லா பிரிஞ்சு வர்றப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆயிலாம் நல்லா பிரிஞ்சு வந்து வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் நுணுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம 2-3 நாள் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுண்ட வத்த குழம்பு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.